சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, தாய்மார்களே, இதுதான் ஜெமினிபூர் ராணியோட தங்க ரதம். இதத்தான் நாங்க இங்க இப்ப ஏலம் விட போறோம். முதல்ல தங்க ரதத்தை நல்லா பாருங்க, அப்புறமா ஏலத்தை கேளுங்க. எல்லாரையும் விட இதுக்கு அதிகமா யார் பணம் கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். ஆனா இந்த தேரை இங்கிருந்து கொண்டு போக போறது இதோ இந்த டான் தான். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. மோட்டோ, இது ஜானோட அல்லகை குரல் மாதிரியே இருக்க மோட்டோ. பஞ்ச் டயலாக்க விட்டுட்டு தேரை திருடுறதுக்கான வழிய மட்டும் யோசி. அதோ பாத்தியா, அந்த குட்ட பையன் தாடிய வச்சு மாறு வேஷம் போட்டு நீங்க வந்திருக்கான். ஏதோ திட்டத்தோட வந்திருக்கான். என்னன்னு கண்டுபிடிப்போம். எஸ், இப்படி பண்ணா அவனுக்கு தண்டனையும் கிடைக்கும், நமக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் மோட்டோ. சோம்பேறி முரளி, எப்படிடா இருக்க? அடே சொட்ட, என் பேரு முரளி கிடையாது. அடிக்கிறதுக்கு முன்னாடி முரளியா இல்லையான்னு பார்த்துட்டு தானே அடிக்கணும். ஓ சாரி சாரி, இல்ல என் ஃப்ரெண்டு முரளி பாக்குறதுக்கு உங்களை மாதிரியே குட்டையா கட்டையா இருப்பானா, அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு. சரி நண்பர்களே, ஏலத்தை ஆரம்பிக்கலாம். இப்ப யாரு முதல்ல ஏலத்தை தொடங்குறது? 5000 கோடி. 5000 கோடி ஒரு தரம், 5000 கோடி இரண்டாம் தரம், 5000 கோடி மூன்றாம் தரம். இப்ப இந்த தேரு உங்களுக்கு தான் சொந்தம். டப்புன சுத்தலிக்கு காலி பண்ண போறேன். நான் சொன்னது 5000 கோடி இல்ல, வெறும் 5000 மட்டும் தாயாயோ. செக்யூரிட்டி, முதல்ல இவங்க எல்லாரையும் வெளியில தூக்கி போடு. இது மாதிரி காமெடி பேசுங்கள்லாம் இங்க வரக்கூடாது. இது தங்க தேருன்றத மறந்துட்டீங்களா? இத ஒண்ணும் கட்டையால செய்யல. கூடுங்கப்பா, என்ன இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்புறம் கோவம் வரும். என் மாமியார்ட்ட சொல்லுவேன், அடி பின்னிடும் என் மாமியாரு. சோம்பேறி முரளி, எங்கடா இருக்க? உன்னை பாத்தீங்க எத்தனையோ வருஷம் ஆச்சு. நாம ரெண்டு பேரும் ஒன்னா படிச்ச ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி நீ அடிச்சதும் என்னதாயா? நான் ஒண்ணும் முரளி கிடையாது. இத பாரு, இன்னொரு வாட்டி அடிக்கிறதுனா கூப்பிட்டு பேசிட்டு ஆடி. தலை வலிக்குதே. இந்த தேருக்கான ஏலத்துல நானும் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா முதல்ல குதிரையை இதுக்கு பொருத்தி காட்டுங்க. ஏன்னா இந்த தேர்ல குதிரை ஃபிட் ஆகுதா இல்லையான்னு நான் முதல்ல பாக்கணும்ல. இந்த தேரு நடக்குமா இல்ல நிக்குமான்னு பாக்கணும்ல. பிரமாதம் பாஸ், பிரமாதம். உங்களோட இந்த ஐடியா சூப்பர். அவங்க தேருக்கு குதிரைய பொருத்துனதும் நாம தேரை டெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லி தேரை இங்க இருந்து ஓட்டிட்டு ஓடி போயிருவோம். இன்னொரு விஷயம் தெரியுமா? நீ நினைச்சு நாங்க 2 தடவை வேற ஒருத்தரை போய் அடிச்சிட்டேன்டா குட்டி பையன். 3வது தடவையும் நீங்க அதே ஆளதான் இப்பவும் அடிச்சிருக்கீங்க. என்னை விட்டு தூரமா இருக்க, என் பக்கத்துல வந்தீங்க அவ்வளவுதான். இல்ல நான் போலீஸ்க்கு போன் பண்ணி உங்களை புடிச்சு கொடுத்துருவேன். நான் பெரிய அண்ணாமலை ஏலம் கேட்க வந்துட்டாரு நினைக்கிறேன். 50,000 கோடி ரூபாய் கொடுத்து இத நான் வாங்க போறேன். ஆனா சீக்கிரமா இந்த தேர்ல குதிரையை பொருத்தி காட்டுங்க, சீக்கிரம். என்னது 50,000 கோடியா? 50,000 கோடி ஒரு தரம், 50,000 கோடி 2 தரம், 50,000 கோடி 3 தரம். இந்த தங்க தேரை நாங்க உங்களுக்கே கொடுக்க போறோம். முரளி, நீங்களா இருக்கியா? நீனு நினைச்சு வேற ஒரு குட்ட பையில போட்டு 3 தடவை நாங்க அடிச்சிட்டோம். அவனும் எங்க மேல கோவப்பட்டான். நான் முரளி இல்லன்னு அப்போல இருந்து சொல்றேன்ல. நான் முரளி இல்ல, முரளி இல்ல. என்னோட பேரு ஜான். நான் ஜான் த டான். ஜான் ஐடுவான் டான். ஏய், யாரும் இருக்கிற இடத்த விட்டு அசைய கூடாது. நம்பர் 1, நம்பர் 2, சீக்கிரம் போய் அதுல குதிரையை பொறுத்துங்க. குதிரையை இழுத்துட்டு வாங்க, போங்கடா. போலீஸ், யாராவது சீக்கிரம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. My name is Single. இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். நான் இப்ப உங்க 3 பேருக்கு என்ன பண்றேன் பாருங்க. சும்மா விட மாட்டேன். உங்களை ஷூட் பண்ண போறேன். பாய் பாய் எவரிபாடி. இந்த தேரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். 50,000 கோடி ரூபாயை சீக்கிரமா உங்களுக்கு போஸ்ட்ல அனுப்பி வச்சிடுறேன், சரியா? வேகமா போங்கடா, சீக்கிரம்.
போங்க போங்க, இன்னும் வேகமா போங்க. சார் குறுக்கால போஸ்ட் கம்ப சார். உங்களுக்கு எல்லாம் யார் சார் ட்ரைனிங் கொடுத்தது? போங்கடா, இன்னும் வேகமா போங்க, சீக்கிரம். அங்க ஒரு சக்கரம் ஓடி வருது பாரு, அதுல ஏகப்பட்ட தங்கம் இருக்கு, அதையும் பிக்கப் பண்ணு. இந்த பக்கம் ஒன்று வருது, நான் பிக்கப் பண்றேன். என்னடா ஆச்சு? ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க? இல்ல பாஸ், வேன்ல இப்போ பெட்ரோல் தீர்ந்து போயிடுச்சு. வேன்ல இருக்கிற பெட்ரோல் தேர்ந்து போயிடுச்சுனா என்ன? உங்ககிட்ட தான் நிறைய பெட்ரோல் இருக்குல்ல. வேகமா போங்க, சீக்கிரம் போங்க. என்னாச்சு? ஆஹா, இப்ப என்ன செய்யறது? சீக்கிரம் எழுந்துருங்கடா, இங்க இருந்து ஓடி ஆகணும். பாஸ் பாஸ், எங்க உடம்புல உள்ள பெட்ரோலும் இப்போ மொத்தமா தீர்ந்து போன மாதிரி இருக்கு பாஸ். My name is Singo. யாரா இருந்தாலும் சரி, இந்த சிங்கம் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இம்பாசிபிள். உங்க எல்லாரையும் இப்ப நான் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறேன். Wife here when Chingam is here. Stop in the name of law. சட்டத்து மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மேல ஆணையா சொல்றேன். Fired. Fired. என்னடா நீங்க ரெண்டு பேரும் ஏன் டைலாக பேசி என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை நான் சும்மா விட போறதில்ல. ஐயோ, இவனுங்க கூட பேசி நானும் இவங்கள மாதிரி ஆயிட போறேன்னு நினைக்கிறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் டைலாக பேசுவீங்க? சிங்கம் சார், சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. ஃபயர் பண்ணுங்க, காத்துல ஃபயர் பண்ணுங்க. இப்ப பண்றப்பா. தேங்க்யூ சிங்கம் சார், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தாகமா இருந்துச்சு. தேரை இழுத்து இழுத்து நாங்க ரொம்ப களைச்சு போயிட்டோம்ல. சரி, இப்போ நீங்க ஜான் எங்க போனாருன்னு கேட்கவே இல்ல. சரி, நானே சொல்றேன் இருங்க. அங்க எதிர்க்க இருக்கிற குகைக்கு போயிருக்காரு. போய் போயிங்க. ஓகே, இனிமே இந்த ஜான் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மோட்டு பத்தலும் நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க. நான் உள்ள போய் அந்த ஜான கழுத்திலேயே தட்டி கூட்டிட்டு வரேன். ஜான், you are under arrest. ஓ, நீ இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? இனிமே உன்னால தப்பிக்க முடியாது. ஜான், நான் உன்னை கோல்டன் சாரியட் திருடின குற்றத்துக்காக கைது செய்ய வந்திருக்கேன். வந்துடு. என்னது அது மோட்டோ? அதான் தெரியலையே. என்ன திண்டி வாயி மோட்டோ? சார், இதெல்லாம் ரொம்ப டூ மச். அப்படியே விட்டு நினைச்சு பாருங்க. எனக்கு தெரியும் பின்னாடி ஜான் தான் இருக்காரு. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஜானை பார்த்து எதுக்காக இப்படி பயப்படுறீங்க? இவனால உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. பாய் பாய், சீக்கிரம் போங்க. ஜான் அங்க போயிட்டு இருக்கான். அப்படின்னா ஏன் கூட இருக்கிறது யாரு? கர்வதி. சீக்கிரம் போயிடலாம். கரடி கிட்ட நம்மள மாட்டி விட்டா ஓடிட்டாண்டா. சீக்கிரம் வந்து இங்க நிக்க வேண்டாம். இதுக்கு மேல நின்னோம்னா கரடி நம்மள சாப்பிடும். கரடியா ஐடியா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. எங்க ஓடுறீங்க? இந்த கைவிலங்கையாவது எடுத்து விடுங்க. போங்கடா, வேகமா போங்க, இன்னும் வேகமா போங்கடா. போங்கடா, வேகமா போங்க. பராளுக்கு பாரு, சீக்கிரம் போங்கடா. I surrender. நான் சரணடைஞ்சிடுறேன்.
ஒரு தடவை நான் சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் என்ன அடிக்கிறதுக்கு உங்க யாருக்கும் உரிமை கிடையாது. This is the law. Stop in the name of the law. சிங்கம் சார், நீங்க தான் சட்டத்தை கடைபிடிக்கிறவராச்சே. தயவு செஞ்சு உங்க சட்டத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஐடியா. சிங்கம் சார், இந்த திருடனை புடிச்சு மறுபடியும் என்னோட தங்கத்தேர் என்கிட்டயே கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நான் மட்டும் இல்ல, இத மோட்டு பத்தலோட உதவியால தான் பிடிச்சேன். இந்த மோட்டு பத்தல் மட்டும் இல்லனா இந்த ஜான் எப்பவோ இந்த ஊரை விட்டு போயிருப்பான். மோட்டு பட்லு, உங்க 2 பேருக்கும் என்னோட நன்றிகள். உங்க 2 பேரையும் என்னோட மாளிகைக்கு கூப்பிட்டு நான் கண்டிப்பா பெரிய பரிசு கொடுப்பேன். Thank you ராணி மேடம். மோட்டு பத்துலு வாழ்க, மோட்டு பத்துலு வாழ்க. மரியாதையா கைவிலங்க அவுத்து விடு. அட கடவுளே.